Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டிலையே எப்படி பட்டர் பேப்பர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாம் நம்ம பட்டர் பேப்பர் வாங்கணுன்னா கடையாக தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ வீட்டிலையே எப்படி பட்டர் பேப்பர் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து A4 பேப்பர் அப்புறமா கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி மடித்து வச்சு அந்த ஆயிலில் நல்லா டிப் பண்ணி A4 பேப்பரில் எல்லா பக்கமும் ஈவனாக படுறது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த கார்னர் எட்ஜஸ் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு அப்படியே வச்சிட்டோம்னா அந்த பேப்பர் வந்து நமத்து போயிடும். ஸோ அதை வந்து எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து முதல்ல அந்த காட்டன் கிளாத்தில் ஒரு சைடு மட்டும் ஆயில் வந்து டிப் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நான் மறுபக்கம் ஆயில் வந்து டிப் பண்ணாத பக்கத்தை வச்சு இந்த மாதிரி அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கணும். அதாவது நாம் அதில் பேப்பர் அப்சர்வ் பண்ணியிருக்க ஆயில் மட்டுமே அந்த பேப்பரில் இருக்கணும். மற்றபடி வெளியே வந்து எந்த ஆயிலுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தொடச்சி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பேப்பர் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எத்தனை பேப்பர் வேணுனாலும் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நாம் ஜஸ்ட்டு ரோல் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லைனா வந்து நியூஸ் பேப்பர்லேயோ உள்ளாடி வச்சு ரோல் பண்ணி வச்சாலே போதும். தேவைப்படும் போது நாம் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து நீங்கள் குக்கீஸ் ஏதாச்சும் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து கேக் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் சூப்பராக கழண்டு வந்துடும். அண்ட் நான் இங்கே இப்போ உங்களுக்கு குக்கீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு காமிக்க போகிறேன். நான் எடுத்திருக்க பாத்திரத்துக்கு சைஸில் கட் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து ஃபிங்கர்ஸாலேயே அதோட எட்ஜஸை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பரை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் பேக் பண்ணுறதுக்கான ட்ரே ஆகட்டும் இல்லைனா வந்து குக்கீஸ் பண்ணுறதுக்காகட்டும் அந்த பாத்திரத்துக்கு ஷேப்பில் வெட்டி எடுத்துட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இங்கே செஞ்ச குக்கீஸுமே சுத்தமாக பேப்பரில் ஒட்டாமல் ரொம்பவே அழகாக ஈஸியாகவே வந்துச்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்குறதுக்கு என்னோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.